தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. மூவியிலே ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய் ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய புனிதர் புனித அலெக்சிஸ் 5ஆம் நூற்றாண்டு. இவர் 5ஆம் நூற்றாண்டில் உரோமையில் பிறந்தார். பெற்றோருக்கு இவர் ஒரே மகன். இவர் சிறு வயதிலேயே உலக மகிமையை வெறுத்து வந்தார். என்றாலும் பெற்றோரின் விருப்பத்திற்கு இணங்கி மனம் முடித்த அன்றை வீட்டை விட்டு ரகசியமாக வெளியேறினார். மாறு வேடம் பூண்டு தூரமான நாட்டிற்கு சென்றார். மாதாவின் கோவிலுக்கு அருகில் ஒரு குடிசையில் தரித்திரமாக வாழ்ந்து வந்தார். இவர் பிரபு குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று சில ஆண்டுகளுக்கு பின் மக்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி தன் வீட்டிற்கு சென்றார். அவர் யார் என்று பெற்றோர் கண்டுபிடிக்க முடியவில்லை. தங்குவதற்கு வீட்டில் சிறிய இடம் கொடுத்தார்கள். வேலைக்காரர்களால் வந்த நிந்தை அவமானங்களை இவர் பொறுமையுடன் சகித்து கொண்டார். ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு இறந்தார். கடிதத்தை படித்து பார்த்த தாய் அழுது புலம்பினாள். ஐயோ அலெக்சிஸ், என் மகனே அலெக்சிஸ், இத்தனை ஆண்டுகள் நீ என்னுடன் இருந்தும் நான் உன்னை அறியாமல் போனேனே என்று அழுது புலம்பினாள். ஒவ்வொரு நாளும் மனைவி பெற்றோரும் தன்னை நினைத்து வாடுவதை இவர் கண்ணால் கண்டு நான் யார் என்று அவர் வெளிப்படுத்தவில்லை. சிலுவையில் உயிர்விட்ட இயேசுவை பின்பற்றி தனது துன்பங்களை பொறுமையோடு சகித்து கொண்டார். அவரது அடக்கச் சடங்கில் ரோமை நகர் முழுவதும் கலந்து கொண்டது. சிந்தனை. திவ்ய நன்மை வாங்கிய பின் இயேசுவை போதிய அளவு உபசரிக்க தவறுகிறவர்கள் இறந்த பின் நடுவர் இயேசுவின் முன் நிற்கையில் அலெக்சிஸ் போல் நான் நினைக்க வேண்டும், இதே நடுவர் என்று நான் விரும்ப வேண்டும். இயேசு விருந்தாளியாக 1000 முறை வந்தபோது இயேசுவை நாம் உட்கொண்டோமோ அதே போல் 1000 முறை நாம் அவரை நேசிக்க வேண்டும். அவரை நாம் சரிவர பயன்படுத்துவது போல் என்னாலும் அவரை நேசித்து வாழ வேண்டும். ஜெபம். திவ்ய நற்கனில் இருக்கின்ற இயேசுவே, என் விசுவாசத்தை திடப்படுத்தும். ஆமேன். சந்நிதி கோடோடி வந்த
நான் நேர்மையில் நிலைத்திருந்து முதுமுகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். திருப்பாடல்கள் 16 இறைவசனம் 15. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தன்னுடைய 8வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற குழந்தை ஐஸ்வன் கார்மிலோ இவருக்காகவும், நன்றி திருப்பலியாய் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற சி அருள்தாஸ் குடும்பத்தினருக்காகவும், கடவுள் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாய் திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்ற அமெரிக்க வாழ் திருவாளர் சுனில், திருமதி ஷீபா சுனில் குடும்பத்தினருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் கடவுள் நமக்கு கொடுத்த நல்ல மழைக்காக நன்றி சொல்லுவோம். ஒருவேளை இப்பொழுது பெய்கின்ற இந்த மழையினால் பாதிக்கப்படுகின்ற எல்லா மக்களையும் கடவுள் காக்க வேண்டுமாயும் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாக்கி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் உட்பொருளை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியில் இயேசு அறிவுறுத்துவதை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். கடவுளின் திருமுகம் இரக்கமே உருவானது. நம்முடைய கடவுள் நம்முடைய செயல்களை கொண்டு நம்மை மதிப்பீடு செய்கின்றவர் அல்ல. நம்முடைய நற்செயல்கள் கடவுளின் விருப்பத்தை வெளிப்படுத்துவதாய் அமைகிறது, அல்லது நம்முடைய நற்செயல்கள் கடவுளை மகிழ்விப்பதாய் இருக்கிறது. நற்செயல்கள் செய்வது கடவுளின் தன்மையை வெளிப்படுத்துவதாய் இருக்கிறது. நாம் எத்தகையவராக இருந்தாலும் கடவுளின் திருப்பிரசன்னத்தை நாடுகின்ற பொழுது, அவரது திருநிழல் நாடி வருகின்ற பொழுது நம்மை அப்படியே அரவணைத்து ஆறத் தழுவி முத்தமிட்டு உச்சி முகர்ந்து கொண்டாடுகிற கடவுள் நம்முடைய கடவுள். காரணம், இவர் இரக்கமே உருவானவர். அந்த இரக்கமே உருவான கடவுளை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்பது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற செய்தியாய் நான் உணர்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் இஸ்ரவேல் மக்களுடைய யூதா தேசத்தின் அரசனாயிருந்த எசேக்கியாவை கடவுள் அவனுடைய கண்ணீரின் பொருட்டும் அவன் மீது கடவுள் காட்டிய இரக்கத்தின் பொருட்டும் நலம் அளிப்பதையும், அவனுடைய வாழ்நாளில் 15 ஆண்டுகளை இன்னும் அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதிப்பதையும் குறித்து நாம் தியானிக்கின்றோம். கடவுள் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இயேசு அப்பா கடவுளின் இரக்கத்தின் முகமாய் இருந்தார். 3 தினங்களுக்கு முன்பு ரோமையில் நம்முடைய திருத்தந்தை
அருள் சகோதரிகளை சந்தித்த பொழுது, பிறரன்பு பணிகளில் ஈடுபடுகின்ற அருள் சகோதரிகளை சந்தித்த பொழுது கூட நம்முடைய திருத்தந்தை இதைத்தான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய இரக்கமான செயல்கள்தான் நம்முடைய நிலை வாழ்வை உறுதிப்படுத்துகிறது என்று குறிப்பிடுகின்றார். நாமும் கடவுளின் இரக்கத்தை பிரதிபலிக்கின்ற அவருடைய மக்களாய் வாழ இன்று நமக்கு கடவுள் அழைப்பு தருகின்றார். இந்த அழைப்பை ஏற்று இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்துவன் நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகளுக்கு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவார்த்தை 1 முதல் 6 மற்றும் 21 முதல் 22 மற்றும் 7-8. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றதை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசையாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரியா மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசையா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதோ, சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகைகளில் 10 பாத அளவு விடச் செய்தேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் பார்த்து 10 பாத அளவு பின்னிடப்பட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாளின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்கள் கழிக்க நேருமோ என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வர் உலகில் ஆண்டவரே நான் காண இயலாதோ, மண்ணுலகில் குடியிருப்போரில் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதோ என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பு பணி கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்பட்டு நெசவாளன் பார்வையில் சுருட்டப்பட்டது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரையில் இருந்து அவர் என்னை அறுத்தரிப்பார். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உன்னையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காக வாழ்கிறது. எனக்கு உடல் நலம் நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என்னை உயிரை காத்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1-8 முடிய. அன்று ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் இயேசுனுடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த 2-3 தினங்களாக, அதிலும் குறிப்பாக நேற்று ஒரு செய்தி மிக வைரலாக தமிழக ஊடகங்களில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அது திரும்ப திரும்ப பரப்பி கொண்டிருக்கப்பட்டது. அது ஒரு தன்னார்வலர் அனிதா என்கின்றவர், ஒரு குடும்பத்தின் இளம் தம்பதியினர், கணவனும் மனைவியும் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு 29 நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் அவர்களுடைய 9 மாத குழந்தையை தன்னார்வலர் அனிதா அவர்கள் பெற்று, இந்த குழந்தையை அவர்களுடைய பெற்றோர் மருத்துவ உதவிகளை பெற்று வீடு திரும்புகின்ற வரை
இந்த குழந்தையை அவருடைய பொறுப்பில் எடுத்து பராமரித்து வந்தார். 29 தினங்கள் கழித்து குழந்தையினுடைய பெற்றோர் வீடு திரும்புகின்றனர். அப்பொழுது குழந்தையை அனிதா பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை. அப்பொழுது அந்த குழந்தையை கடந்த 29 நாட்களாக அவர் பராமரித்தது, இந்த குழந்தையோடு நேரத்தை செலவிட்டது, ஒரு தாயை போல் அந்த குழந்தைக்கு எல்லாவற்றையும் செய்தது, அந்த குழந்தை இந்த தன்னார்வலோடு இருந்தது என எல்லாமே அவருடைய உலகை மாற்றியிருக்கிறது. எனவே குழந்தையை இதனுடைய பெற்றோரிடம் கொடுத்த பொழுது அவர் மிகவும் அழுதார் என்று சொல்லி அந்த செய்தியும் அந்த காணொளியும் நேற்று வலைதளங்களில் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாகவே பரப்பப்பட்டது. அதேபோல் 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரு பசுமாடு ஒன்று ஒரு காளை மாடோடு சில ஆண்டுகள் இருக்கின்றது. அந்த பசுமாடை அதனுடைய உரிமையாளர் வேறொருவருக்கு விற்பனை செய்கின்றார். இந்த பசுமாடை அவர்கள் வாகனத்தில் வைத்து எடுத்து செல்ல முயற்சித்த பொழுது இந்த காளை அந்த பசுமாட்டை அந்த இடத்திலிருந்து அனுப்புவதற்கு அல்லது அதை பிரிவதற்கு விருப்பமில்லாமல் எல்லா முயற்சிகளையும் செய்து தடுத்து நிறுத்தியது. இந்த பசுமாட்டை வாங்கியவர்கள் வாகனத்தில் இந்த பசுவை வைத்து ஏற்றி கொண்டு செல்லுகின்ற பொழுது இந்த காளை மாடு அதன் பின்னாலேயே ஓடி தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்திய அந்த வைபவம் சமூக ஊடகங்களில் பரவப்பட்டது. அதன் பிறகு அந்த பசுவையும் காளையையும் பிரிக்க விரும்பாமல் பசுமாட்டை வாங்கியவர் மீண்டும் அந்த காளையோடு அந்த பசுமாடு இருப்பதற்கு உதவினார் என்கின்ற செய்தியும் வலையொலிகளிலும் காணொலிகளிலும் சமூக ஊடகங்களிலும் கடந்த 2-3 தினங்களாக உலாவிக் கொண்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த 2 நிகழ்வுகளையும் இங்கு மேற்கோள் காட்டுவதற்கு காரணம், இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகின்றார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். இரக்கம் கடவுளுடைய குணம், இரக்கம் கடவுளுடைய பண்பு, இரக்கம் கடவுள் என்பதின் அடையாளம். எனவே தான் இயேசு மீண்டும் மீண்டும் இதை தம்முடைய களப்பணியிலும் தன்னுடைய வல்ல செயல்களிலும் வெளிப்படுத்துகின்றார். நான் இரக்கத்தை மட்டுமே வெளிப்படுத்த விரும்புகின்றேன், இரக்கத்தின் உருவமாய் இருக்க ஆசிக்கின்றேன். காரணம், அப்பா கடவுள் அப்படிப்பட்டவர் தான். இந்த உலகை அவர் அதிகமாய் அன்பு செய்கின்றார். இது அவருடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. இந்த உலகம் அவருக்கு எதிராய் எழுந்தாலும், அவர் விரும்பாததை செய்தாலும், அவருக்கு விரோதமானதை செய்தாலும் கடவுள் தன் நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளாதவர். எனவே இந்த உலகை அன்பு செய்கிறேன் என்பதை வெளிப்படுத்தவே அவருடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். அவர்தான் இயேசு கிறிஸ்து, அது நான். அந்த இரக்கத்தை, அப்பா கடவுளுடைய இரக்கத்தை என்னுடைய களப்பணியிலும் என்னுடைய வல்ல செயல்களிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதும் அப்பா கடவுளுடைய வெளிப்பாடு என்பதை இயேசு தன்னுடைய பொது வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்றார். எனவே தான் இயேசு இந்த செய்தியை அழுத்தமாய் சொல்லுகின்றார். I desire mercy, not the sacrifice. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். இரக்கம் கொள்ளுவதும் இரக்கம் காட்டுவதும் இரக்க செயல்களில் ஈடுபடுவதும் கடவுளின் தன்மை. இதைத்தான் நம்முடைய சமகாலத்து புனிதை அன்னை தெரேசா அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஏன் நான் மேற்குறிப்பிட்ட அந்த 2 நிகழ்வுகளும் கூட இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. தன்னார்வலர் அனிதா 29 நாட்கள் அந்த 9 மாத குழந்தையை தன் குழந்தையாய் எடுத்து வைத்திருந்தது. அந்த குழந்தையின் மீது தன்னுடைய அன்பு முழுவதையும் வெளிப்படுத்தியது.
அந்த குழந்தைக்கென்று எல்லாவற்றையும் செய்தது. அந்த குழந்தையின் பெற்றோர் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த குழந்தையை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த நோய் தொற்றில் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு தன்னுடைய இரக்கத்தை, அவர்களுடைய குழந்தையை அவர்களிடமிருந்து எடுத்து அவர்கள் வரும் வரை பராமரித்தது, பாதுகாத்தது, உணவளித்தது. இதெல்லாமே நமக்கு சொல்லுகின்ற செய்தி. அன்புக்குரியவர்களே, இன்று கடவுள் நம்மை இப்படிப்பட்டவர்களாய் இருக்கத்தான் அழைக்கப்படுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எசையா எப்பொழுது இருந்தார், அவர் எந்த பகுதியில் கடவுள் பணியை செய்தார் என்பதையெல்லாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாம் தியானித்தோம். கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எருசலேமில் வாழ்ந்தவர் எசையா இறைவாக்கினர். இவர் கடவுளால் சிறப்பான முறையில் தெரிந்தெடுக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு யூதா மக்களிடம் அனுப்பப்பட்டவர். இந்த யூதா தென்னாடாக இருந்தது. வடநாடு சமாரியா என்று சொல்லப்பட்டது, தென்னாடு யூதா என்று சொல்லப்பட்டது. இந்த யூதா நாட்டு மக்கள் யூதா மக்கள் என்று சொல்லப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களிடம் எலியா இறைவாக்கினர் அனுப்பப்படுகின்றார். கடவுளுடைய வார்த்தைகளை அவர் அறிவிக்க அனுப்பப்படுகின்றார். இதனுடைய பின்னணி எதுவாக இருக்கிறது? இந்த மக்கள் தங்களுடைய சொற்களாலும் செயல்களாலும் கடவுளுக்கு விரோதமானவர்களாய் இருந்தார்கள். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவர்களாய் இருந்தார்கள். அழிவுக்கு தங்களை இட்டு செல்லுகின்ற காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தியிருந்தார்கள். இவைகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு கடவுள் இறைவாக்கினர் எசையாவை அனுப்பி எச்சரிக்கை விடுக்கின்றார். இந்த பின்புலத்தில் தான் இன்றைய முதல் வாசகம் கூட அமைந்திருக்கிறது. காரணம், இறைவாக்கினர் எசையாவை பொறுத்தவரையில், அது எசையா புத்தகத்தை பொறுத்தவரையில் அது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே தியானித்தோம். 1 முதல் 39 முடிய உள்ள பகுதிகள் ஒன்றாகவும், 40 55 முடிய உள்ள பகுதிகள் 2ஆம் பகுதியாகவும், 56 66 முடிய உள்ள பகுதிகள் 3ஆம் பகுதியாகவும் இறைவாக்கினர் எசையா புத்தகம் பிரிக்கப்படுகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதி முதல் பகுதியை உள்ளடக்கியதாக இருக்கிறது. தென்னாடான யூதாவை எசேக்கியா என்கின்ற அரசன் ஆண்டு வருகின்றான். அப்பொழுது இறைவாக்கினர் எசையாவினிடம் சென்று, உன் படுக்கையை நீ சீர் செய்து கொள், நீ கடவுளிடம் திரும்பி செல்ல போகிறாய், நீ மரணத்தை தழுவ போகிறாய் என்று சொல்லி அவருக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், எசேக்கியா தன்னுடைய நிலைக்காக மனம் வருந்தி கடவுளை நோக்கி மன்றாடினார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். அந்த அடிப்படையில் கடவுள் அவர் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி அவரை இன்னும் 15 ஆண்டுகள் வாழும்படியாக கடவுள் அவருடைய வாழ்நாள்களை நீட்டிக்க செய்தார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதிக்கு முன்பாக கடவுள் தமக்கு செய்த இம்மாபெரும் அதிசயத்தை குறித்து எசேக்கியா இறைவாக்கினர் கடவுளுக்கு ஒரு கவிதை எழுதுகின்றார். அதை எசையா புத்தகம் 38ஆம் அதிகாரம் 9 20 முடிவுள்ள பகுதிகள் குறிப்பிடுகிறது. அதில் 17வது இறைவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினார், மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தார். மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்கள், கடவுளுடைய இரக்கத்தை எசேக்கியா அரசன் இப்படியாய் சொல்லுகின்றார், என் பாவங்கள் அனைத்தையும்
முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார். கடவுள் எரிந்துவிட்டு என் வாழ்நாளை அவர் நீடிக்க செய்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளுடைய இரக்கத்தை குறித்து அவர் புகழ்ச்சி பாடல் பாடுகின்றார். தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம். வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பெறலாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ்பாக்கள் வாணாலெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவோம் என்று சொல்லி கடவுள் தமக்கு காட்டிய இரக்கத்தை குறித்து எசேக்கியா அரசன் இப்படியாய் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசுவும் சொல்லுகின்றார். என் சீடர்கள் ஓய்வு நாளில் கதிர் கொய்ததை ஒரு மிகப்பெரிய குற்றமாக, மிகப்பெரிய பாவமாக நீங்கள் மிகைப்படுத்தி சொல்லுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் கடவுள் மோயிசன் வழியாய் 10 கட்டளைகளைத்தான் கொடுத்தார். ஆனால் மக்களின் தலைவர்கள் என்று சொல்லி தங்களை காட்டிக்கொண்டவர்கள் அல்லது மதச்சட்ட வல்லுநர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் 600க்கும் அதிகமான சட்டங்களை ஏற்றி வைத்திருந்தார்கள். அப்படி இயற்றப்பட்ட சட்டங்கள் மக்களுக்கு மட்டும்தான், தலைமை பொறுப்பில் இருக்கிற எங்களுக்கு அது ஒத்து வராது என்று சொல்லி மக்கள் மீது அதிகமான கடினமான கட்டளைகளை பாரங்களாக சுமத்தினார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்கின்ற தோணியில் மனித மாண்பை மையப்படுத்துவதாய் இயேசுடைய களப்பணி, அவருடைய வல்ல செயல்கள் அமைந்திருக்கின்றது. எனவே தான் இன்றைய நற்செய்தியில் இயேசுடைய சீடர்கள் ஓய்வு நாளில் கதிர்களை கொய்தார்கள் என்பதற்காக பரிசேயர்கள் இயேசுவிடம் சீடர்களை குறித்து புகார் தெரிவிக்க இயேசு சொல்லுகின்றார், இரக்கம் அதை விட முக்கியமானது. உங்களுடைய சட்டங்கள், சம்பிரதாயங்கள், உங்களுடைய வழக்காறுகள், இவைகள் எல்லாவற்றையும் கடந்து மனிதன் முக்கியமானவன், மனிதனுடைய மாண்பு முக்கியமானது, அதை காட்டிலும் மனிதநேயம் முக்கியமானது. அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளின் இரக்கத்தின் முகமாக இருந்து செயல்பட கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நம்முடைய புனிதர்கள் கடவுளின் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களுடைய அழைப்புக்கு ஏற்ப கடவுளுடைய பிரசன்னத்தை தம்முடைய செயல்களால் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஏழைகளுக்கு உதவினார்கள். குழந்தைகளை ஞானத்தில், மறைக்கல்வியில் வளர்த்தார்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று மறைபோதக பணிகளை செய்தார்கள். தங்களுடைய சொந்த நாடுகளையும் தங்களுடைய சுற்றத்தையும் வீட்டையும் விட்டுவிட்டு அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்று கடவுளுடைய இரக்கத்தை தங்களுடைய செயல்கள் மூலமாய் அறிவித்தார்கள். திருச்சபை என்று அவர்களை புனிதர்கள் என்று சொல்லி கொண்டாடுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையையும் வாழ்வியலையும் பின்பற்றும்படி நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்னை மரியாளும் கடவுளின் இரக்கத்தை வெளிப்படுத்தியவளாகத்தான் இருந்தாள். அன்னை மரியாளுடைய இதயம் முழுவதும் கடவுளின் இரக்கத்தை சுமந்திருந்தது. எனவே தான் அன்னை மரியாள் தாமாகவே ஓடி சென்று தேவையில் இருப்போருக்கு உதவி செய்கின்றார். அது எலிசபெத் அம்மாவாக இருக்கட்டும், கானா ஒரு திருமண குடும்பமாக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய மகனுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு சீடர்களை ஒருங்கிணைத்து தயாரித்து நற்செய்தி அறிவிக்க உலகெல்லாம் அவர்களை அனுப்புகின்ற திருநிகழ்வாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அன்னை மரியாள் கடவுளின் இரக்கத்தை வெளிப்படுத்தினாள். அன்புக்குரியவர்களை, கடவுள் என்று நமக்கு அழுத்தமாய் சொல்லுகின்றார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த நோய் தொற்று காலத்தில், உலகம் முழுவதும் முடக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலத்தில் நாம் இன்னும் அதிகமாய் கடவுளுடைய இரக்கத்தின் முகத்தை நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நற்செயல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள, அறச்செயல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள, மனிதர்களை முக்கியத்துவப்படுத்தி அவருடைய மாண்பை போற்றுகின்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கடவுளுடைய இரக்கத்தின் முகத்தை வெளிப்படுத்த கடவுள் என்று நமக்கு அழைப்பு தருகின்றார். நாம் கத்தோலிக்கர்கள் என்று சொன்னால் இந்த இயேசுவை நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வாழ்வியலிலும் செயல்களின் அடிப்படையில் வெளிப்படுத்த கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை ஏற்றவர்களாய் நாமும் இரக்கத்தை விரும்புகின்றவர்களாகவும் இரக்கச் செயல்களில் ஈடுபடுகின்றவர்களாகவும் இப்படியாய் கடவுளின் இரக்கத்தின் முகத்தை வெளிப்படுத்துகின்ற அவருடைய வாய்க்கால்களாய், பிம்பங்களாய் நாம் வாழவும் அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம்.
திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உனை அழைத்தேன். பால்நிறம் படைத்தவன் மழலை உள்ளம், வினை கார்நிழல் கொண்டது காலத்தினால். பால்நிறம் படைத்தவன் மழலை உள்ளம், வினை கார்நிழல் கொண்டது காலத்தினால். காவலா உள்ளமெல்லாம் கழித்து இன்று கோலமிடும் உந்தன் திருவுருவை, கோலமிடும் உந்தன் திருவுருவை. மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உன்னை அழைத்தேன். அகத்தினில் சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் பொருளை உணர்ந்தவர்களாய் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம், இரக்கத்தின் கடவுள். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ,
செய்த பாவம் நீங்கி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார், இயேசு வருகின்றார். திருவிருந்து பல்லவி. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவி தனக்கு வீடும், சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கண்டுள்ளன. முத இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். திருப்பாடல்கள் 84 இறைவசனங்கள் 4 மற்றும் 5. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளின் இரக்கத்தின் முகமாய் வாழ அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இதய சங்கீதம். இயேசுவின் நாமம் இதய சங்கீதம். அலைக்கடல் நாதம், அருள்மழை மேகம். இயேசுவின் நாமம் இதய சங்கீதம். அலைகளின் வலையில் துடிக்கின்ற நேரம், அழகால் மீட்டென்னை நீ விடும் நாமம். அலைகளின் வலையில் துடிக்கின்ற நேரம், அழகால் மீட்டென்னை நீ விடும் நாமம். உலகத்தின் மாயைகள் மயக்கிடும் நேரம், உலகத்தின் மாயைகள் மயக்கிடும் நேரம், அருளனின் சிறகினில் அணைத்திடும் நாமம், அணைத்திடும் நாமம், அணைத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இதய சங்கீதம். ஆமென்.